தோழர்களுக்கு வணக்கம். தரைக்குடி டிஎன்பிஎஸ்சி இலவச பயிற்சி மையம் தேர்வு எண் 3ற்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதிக்கான விரிவான விளக்க குறிப்புகளை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எவை இந்திய ரிசர்வ் வங்கியின் வருமான ஆதாரங்கள்? என்ன கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டினில் ரிசர்வ் பேங்குக்கு எதெல்லாம் இன்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசு பத்திரங்களை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல். ஆமாம், இதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் ஆகத்தான் செய்யும். அடுத்து, அந்நிய செலாவணியை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல். இதன் மூலமும் அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆக தான் செய்யும். ஓய்வூதிய மேலாண்மை, நல்லா பாருங்கள், ரிசர்வ் பேங்குக்கும் இந்த பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, பென்ஷன் ஃபண்டெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஓய்வூதிய நிதி மேலாண்மைக்கும் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. இது தனியாக தான், அது தனி டிபார்ட்மெண்ட் தான் அதை பார்த்துட்ருக்காங்க. ரிசர்வ் பேங்க்கு இதன் மூலம் எந்த ஒரு வருமான ஆதாரம் கிடையாது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறங்க. தனியார் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குதல், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிசர்வ் பேங்கு பேங்கர்ஸோட பேங்க் தான், வங்கிகளின் வங்கி. அதனால் யாருக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க? தனியார் நிறுவனங்களுக்கு. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த 4th ஸ்டேட்மெண்ட்டும் தவறாக தான் இருக்குது. 4th ஸ்டேட்மெண்ட்டு தவறு அப்படின்னா அதை வச்சு நம்ம எதை எலிமினேட் பண்ணிடலாம்? சி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், பி ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், எது சரின்னு இருக்குது. 1 மற்றும் 2, 1, 2, 5. அப்போ கடைசி 5வது ஸ்டேட்மெண்ட் சரியான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாணயத்தாள்களை அச்சிடுதல் மற்றும் விநியோகம் செய்தல். இதன் மூலம் இவங்களுக்கு வருமானம் இருக்கா? ரிசர்வ் பேங்குக்கு வருமானம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு நாணயத்தாள் அச்சிடுறதுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா தாளை அச்சிடுறதுக்கு மொத்தம் இவங்களுக்கு ஆகிற செலவு ஒரு 10 ரூபாய்ன்னு வச்சுக்கிறோமே. ஆனால் அந்த நாணயத்தோட மதிப்பு என்னது? 100 ரூபா. ஓகேவா? மீதி 90 ரூபாய்ன்றது அவங்களுக்கு வருமானம் தான். ஓகேவா? அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது நாணயத்தாள்களை அச்சிடுதல் மூலம் ரிசர்வ் பேங்குக்கு வருமான ஆதாரம் இருக்குது அப்படின்றது சரியான விடை. ஸோ இதற்கான 1வது கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 5 என்பது சரியான விடை. அடுத்து 2வது கொஸ்டின், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் ஆகியவை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆர்டிஜிஎஸ் பேர்லேயே இருக்குது, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஓகேவா? இது நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும்போது யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் ஆர்டிஜிஎஸ் அண்டு நெஃப்ட். ஓகேவா? ஆர்டிஜிஎஸ்ன்றது ரியல் டைமில் உடனே அதை சென்ட் பண்ணிடலாம். ஓகே, நெஃப்ட்ன்றது ஒரு பேட்சாக ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு முறை மொத்தமாக ஃபண்டு ஃபண்டுன்றது அந்த அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இப்போ இதை வச்சு பார்க்க சொல்லும்போது ஆர்டிஜிஎஸ் முறையில் பண பரிவர்த்தனை உடனடியாக தீர்வு செய்யப்படுகிறது அப்படின்றது சரிதான். நெஃப்ட் இருக்கு இல்லையா, இந்த முறையில் தீர்வு செய்ய சிறிது நேரம் ஆகிறது. ஆமாம், ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஒரு முறை பேட்சாக மொத்தமாக அனுப்புவாங்க. ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆர்டிஜிஎஸ் முறையில் உள்வரும் பரிவர்த்தனைகளுக்கு வாடிக்கையாளரிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த ஆர்டிஜிஎஸ் முறையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட ஏதேனும் கட்டணம் வசூலிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அதே மாதிரி நெஃப்ட் முறையில் அவ்வாறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த 2 முறையிலுமே, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் 2 முறையிலுமே பொதுவாக கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது. இது ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கீழேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில அமௌண்ட்டுக்கு மேலே அதிகமாக அனுப்ப சொல்லும்போது வித்து ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக பணப்பிடித்தம் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் பொதுவாக கைட்லைன்ஸில், ஆர்பிஐயோட கைட்லைன்ஸில் எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது கட்டணம் வசூலிக்கப்படுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்றது தவறு. அடுத்து 3rd ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆர்டிஜிஎஸின் செயல்பாட்டு நேரங்கள் குறிப்பிட்ட நாட்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் நெஃப்ட்டுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நாட்களில், இப்போ சனி ஞாயிறு இந்த நாட்களெல்லாம் பேங்க் லீவில் இருக்கும். அந்த நாட்கள்லாம் ஏதேனும் கட்டுப்பாடுகள் இருக்கா? அந்த நாட்களில் இந்த முறையில் நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதா அப்படிலாம் கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா நாட்கள்லையுமே 24/7. ஓகே, 24/7 செயல்படுறதா ஆர்டிஜிஎஸ் அண்டு நெஃப்ட். ஓகே, இதில் கொஸ்டினில் 3rd ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பிட்ட நாட்களில் கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. ஓகே, அப்போ 3rd ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்.
அடுத்து பாருங்கள், பின்வரும் நாடுகளை கருத்தில் கொள்ள. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 5 நாடுகளை கொடுத்துட்டு அந்த நாடுகளில் யூபிஐ, ஓகேவா, நம்ம நார்மலாக யூபிஐ நம்ம பண்ணுறோம் இல்லையா, யூபிஐயின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகள். ஓகேவா, பொதுவாக இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த யூபிஐ பேமெண்ட் வந்து இந்தியாவை தாண்டி வேறு எந்த நாடுகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கொடுக்கப்பட்ட நாடுகளில் எந்தெந்த நாடுகளில் யூபிஐ வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தில் பயன்படுத்தலாம், ஃப்ரான்ஸ் நாட்டில் கூட பயன்படுத்தலாம். எங்கே அப்படின்னா, அந்த ஈஃபில் டவர் இருக்கும் இல்லையா, அங்கே போய் அந்த டூரிஸ்ட் போகிறதுக்கு அந்த இடத்துல யூபிஐ வந்து அக்செப்டடு தான். ஓகேவா, ஜெர்மனியில் பயன்படுத்த முடியாது, சிங்கப்பூரில் பயன்படுத்தலாம், வங்கதேசத்தில் இன்னும் கொண்டு வரல. ஓகேவா, வங்கதேசத்தில் இன்னும் கொண்டு வரல. அப்படி பார்க்க சொல்லும்போது கொடுக்கப்பட்டதில் இந்த 3 நாடுகள், ஐக்கிய அரபு அமீரகம், ஃப்ரான்ஸு, சிங்கப்பூர், இந்த 3 நாடுகளில் யூபிஐ பயன்பாடு இருக்குது. இது போக வேறு எந்தெந்த நாடுகளில் இருக்குது அப்படின்னா, பூடானில் யூபிஐ பயன்பாடு இருக்குது, நேபாளில் இருக்குது, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. நேபாள், அப்புறம் ஸ்ரீலங்கா, அதுபோக மொரீசியஸ் இந்த நாடுகளெல்லாம் யூபிஐ பயன்பாடு புழக்கத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இதற்கான சரியான ஆன்சர் 3 நாடுகள். மேற்கண்ட 5 நாடுகளில் ஜெர்மனி கிடையாது, வங்கதேசம் கிடையாது, மீதி உள்ள 3 நாடுகளையும் யூபிஐ பயன்படுத்தலாம். அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 4வது கொஸ்டின், வெளிநாட்டு வங்கிகளை நடத்துவது தொடர்பாக ஆர்பிஐ விதித்துள்ள விதிகள் குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிக்கணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நல்லா பாருங்கள். வெளிநாட்டு வங்கிகள், அப்போ வெளிநாட்டை சார்ந்த வங்கிகள் இந்தியாவில் செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செயல்படுது. வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இந்தியாவில் வங்கி ஆரம்பிக்க முடியுமா, வங்கியை நடத்த முடியுமானா அது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதற்கு என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஆர்பிஐ விதிச்சிருக்காங்க அப்படின்னா பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1ல் இந்தியாவில் முழுமையாக சொந்தமான வங்கி துணை நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச மூலதன தேவை ஏதுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இது என்னென்னா, இந்தியாவில் ஒரு வங்கியோட துணை நிறுவனம் நடத்தணும் அப்படின்னா குறைந்தபட்ச மூலதன தேவை இருக்கணும். எவ்வளோ அப்படின்னா 500 கோடி. குறைந்தபட்ச மூலதன தேவை ஏதும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச மூலதனம் 500 கோடி இருந்தால் தான் அவங்க இந்தியாவில் சொந்தமான வங்கி துணை நிறுவனம் நடத்த முடியும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்தியாவில் முழுமையாக சொந்தமான வங்கி துணை நிறுவனங்களின் வாரிய உறுப்பினர்களில் குறைந்தது 50% பேர் இந்திய பிரஜைகளாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒருவேளை பார்க்க சொல்லும்போது சரியாக தோணலாம், ஆனால் இது தவறு. ஏன் தவறு அப்படின்னா 50% பேர், இப்போ ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு துணை நிறுவனம், பேங்க்கு சார்ந்த ஒரு துணை நிறுவனம் வைக்கிறாங்க இல்லையா, அதில் ஒர்க் பண்ணுறவங்க 50% பேர் இந்தியன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 50% பேர் இந்தியன்ஸாக இருக்குன்னு அவசியம் இல்லை. இவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னா என்ஆர்ஐயாக இருக்கலாம், அப்புறம் ஐபிஓ வச்சுருக்கலாம். ஓகே, ஐபிஓ ஓகேவா, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இருக்கலாம் 50% பேர். இதில் ஒரு விஷயம், அப்போ இந்தியர்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்கலாம் அப்படின்னா, இந்த 50% பேரில் 1/3 மட்டும் இந்தியன் ரெசிடென்ஸாக இருக்கலாம். இந்தியாவிலேயே தங்கியிருக்காங்க இல்லையா, இந்தியன் ரெசிடென்ஸ் வந்து இந்த 50, அதாவது அந்த பாதி பேரில், அந்த உறுப்பினர்களில் பாதி பேரில் 1/3 மட்டும் இந்தியன் ரெசிடென்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது 50% பேருமே இந்தியன் ரெசிடென்ஸாக இருக்கணுமா அப்படின்ற அவசியம் இல்லை. அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. மேற்கூறிய கூற்றுகளில் எவை சரியானன்னு கேட்டிருக்காங்க. 1 தவறு, 2 தவறு. அப்போ ஆப்ஷன் சி 1 இல்லை 2 இல்லை. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். டிஜிட்டல் ரூபாய் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, பார்ப்போம். நார்மலாக டிஜிட்டல் ரூபாய் அப்படின்றது அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே எல்லா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் கிடச்சிரும். ஆர்பிஐயின் பணவியல் கொள்கைக்கு, மானிட்டரி பாலிசிக்கு இணங்க வெளியிடப்படும் ஒரு இறையாண்மை நாணயம், ஒரு சாவனிட்டி, ஒரு காயின் தான்
டிஜிட்டல் ரூபாய். ஓகே, டிஜிட்டல் ரூபாய்னால் நார்மலாக நம்ம பயன்படுத்துகிற ரூபாய்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னா கண்டிப்பாக நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய அந்த நாணயத்துக்கு என்ன வேல்யூ இருக்கோ, என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு டிஜிட்டல் ரூபாய்க்கும் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆர்பிஐயின் இருப்பு நிலை குறிப்பில் ஒரு பொறுப்பாக காட்டப்படுகிறது. ஆமாம், ஆர்பிஐ வந்து அவங்களோட பேங்க் லயபிலிட்டிஸ், அவங்களோட அந்த ஷீட்டை வச்சுருப்பாங்க இல்லையா, வரவு செலவில் வந்து இந்த டிஜிட்டல் ரூபியையும் கணக்கில் எடுத்துக்குப்பாங்களா, அதுதான் ஆர்பிஐயின் இருப்பு நிலை குறிப்பில். அவங்களோட குறிப்பில் இதை வந்து ஒரு பொறுப்பாக லயபிலிட்டிஸாக எடுத்துப்பாங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டல் ரூபியையும் அவங்களோட வரவு செலவு கணக்கில் கண்டிப்பாக இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அதன் வடிவமைப்பிலேயே பணவீக்கத்திற்கு எதிராக காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது தவறு. ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதனை வணிக வங்கி பணம் மற்றும் ரொக்க பணத்திற்கு எதிராக தாராளமாக மாற்றிக்கொள்ள முடியும். தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போனா ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவு சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது தவறு. அடுத்து 6வது கொஷினு, சுய உதவி குழுக்கள் தொடர்பான கூற்றுகளுள் சரியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப் திட்டமானது நிதி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இதுவரை சரிதான். நுண்கடன் வழங்குவதற்காக இதுவும் சரிதான். எஸ்பிஐயால் முதலில் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தவறு. இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார்? நபார்டு. ஓகேவா? நபார்டு. அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். சுய உதவிக்குழுவில் தனிநபர் ஒருவர் வாங்கும் கடனுக்கு அக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கூட்டு பொறுப்பேற்கிறார்கள் அப்படின்றது சரியானது தான். அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பிராந்திய கிராமப்புற வங்கிகளும் மற்றும் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகளும் சுய உதவிக்குழுக்களுக்கு ஆதரவு வழங்குகின்றன அப்படின்றதும் சரிதான். ஓகே, நம்மளுக்கு ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குல்லையே, ஆர்ஆர்பிஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்ஸு, அதாவது நம்ம பேங்க் வங்கிகள் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் பேங்க், நான் ஷெட்யூல் பேங்க்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அதில் ஷெட்யூல் பேங்க்ஸ், இப்போ இந்த எஸ்பிஐ எல்லாமே ஷெட்யூல் பேங்க்ஸ் கீழே தான் வரும். ஓகே, அதுதான் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே சுய உதவி குழுக்களுக்கு ஆதரவு வழங்குகின்றன அப்படின்றது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் சரியானதான். இப்போ இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட்டு சரியாக இருக்குன்னா 2 ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 7வது கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் எது இந்தியாவில் உள்ள ஒரு வணிக வங்கியின் சொத்துகளில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இந்த கொஸ்டினோட மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு எதெல்லாம் அசட்ஸ், எதெல்லாம் லயபிலிட்டிஸ். ஓகே, இதில் கொஸ்டினை பொறுத்தளவு அசட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பேங்கோட அசட் என்னது? ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்குக்கு அதோட சொத்தாக என்ன இருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கொடுக்கக்கூடிய கடன். ஓகேவா? லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, லோன்ஸ் கொடுக்க சொல்லும்போது இந்த லோன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேங்க்ஸுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது? இந்த பேங்கோட சொத்து. ஓகே, பேங்க்கு வரக்கூடிய வருமானம். ஓகே, அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது இதில் எது சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. பேங்க் கொடுக்கக்கூடிய லோனால் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு இவங்களுக்கான சொத்து. ஆனால் பேங்கில் மக்கள் வந்து வைப்புகள், டெபாசிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டெபாசிட்ஸ் அப்படின்றது பேங்கோட சொத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த டெபாசிட்ஸை நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து பேங்கோட சொத்தாக நம்ம சொல்ல முடியாது. டெபாசிட்ஸுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா வைப்புகள்னு அர்த்தம். ஓகே, வைப்புகள்னு அர்த்தம். இப்போ கொஸ்டினில் வணிக வங்கியின் சொத்துக்களில் எது சேர்க்கப்படவில்லை? கண்டிப்பாக வைப்புகள், டெபாசிட்ன்றது சேர்க்கப்படாது. மற்ற எல்லாமே சேர்க்கப்படும். ரொக்க இருப்பு அப்படின்றது கேஷ் ரிசர்வ், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து பேங்க் வந்து தனியாக வச்சுருப்பாங்களே, ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது அதோட சொத்து தான். அது எந்த காரணத்தை கொண்டும் எடுக்க மாட்டாங்க. முதலீடுகள், ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டு, லோன் எல்லாமே அதோட சொத்துக்கள் தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதில் குறுக்கீட்டு கடன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், கடன் அப்படின்றது பேங்கோட சொத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வகையில் பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் பின்றதான் சரியான விடை. அடுத்து 8வது கொஸ்டின் பார்க்கலாம். 8வது கொஸ்டின், ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம். ஒன்றும் இல்லை, யூபிஐனா என்னது? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, அதைத்தான் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம். இந்த முறையை செயல்படுத்துவதன் மூலம்
பின் வருவனவற்றில் பெரும்பாலும் நிகழக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஆன்லைன் கட்டணங்களுக்கு மொபைல் வாலெட்டுகள், முன்னாடிலாம் யூபிஐ வர்றதுக்கு முன்னாடி மொபைல் வாலெட்டில் குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருக்கணும், அதில் இருந்தால் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆன்லைன் கட்டணங்களுக்கு மொபைல் வாலெட்டுகள் தேவையில்லை. இப்போ யூபிஐ வந்த பின்னாடி எது தேவையில்லை? அந்த மொபைல் வாலெட்டுன்றது தேவையில்லை என்ற நிலை ஏற்படும். இதுதான் சரியான விடை. ஓகே, மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கும். சுமார் 2 தசாப்தங்களில் டிஜிட்டல் நாணயம் முற்றிலும் காகித பணத்திற்கு மாற்றாக வரும். இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஆனால் இதுதான் இதோட விளைவா அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது. அடுத்து எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பெருமளவில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும், ஆனால் இதுதான் இதற்கான விளைவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து ஏழை மக்களுக்கு மானியங்களை நேரடியாக மாற்றுவது மிகவும் பயனுள்ளதாக மாறும். இது எதை பற்றி பேசுகிறாங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போலாம் பொதுவாகவே இந்த ஜன்தன் திட்டத்தின் மூலமாக எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து நேரடியாகவே ஏழை மக்களுக்கு அந்த மானியங்களை நேரடியாக செலுத்துகிறாங்களா. இது எது கீழே தான் வரும் அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே தான் வரும். இது யூபிஐ கீழே வராது. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த 8வது கொஸ்டினுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 9வது கொஸ்டின், இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா நாணய வெளியீடுன்றது அவங்களோட முக்கியமான செயல்பாடு. அரசாங்கத்தின் வங்கியாளர், ஸ்டார்டிங்லேயே சொன்னால் பேங்கர்ஸோட பேங்க் அவங்க தான். அடுத்து வங்கிகளின் வங்கியாளர் அவங்க தான். ஓகே, அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தோட பேங்க் எது தான் அவங்க தான். பேங்கர்ஸோட பேங்கும் யார் தான்? ஆர்பிஐ தான். அடுத்து பரிமாற்ற மேலாண்மை, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறத ரெகுலேட் பண்ணுறதும் சரி, அதை மானிட்டர் பண்ணுறதும் யார் தான்? ரிசர்வ் பேங்க் தான். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது எல்லாமே சரியாக தான் இருக்குது. 9வது கொஸ்டினுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அனைத்தும் சரி. அடுத்து 10வது கொஸ்டின், இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளுள் சரியானதை தேர்க. ஓகே, இந்த பேங்க்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல, பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காகத்தான் பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணுறாங்களா? பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கிறதுக்காக, கடன் வாங்கும் திறன் கொண்டதாக இருக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள், வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும். ஆமாம், கண்டிப்பாக இதோட எஃபிஷியன்சி அதிகமாகும். ஓகே, பேங்க்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான அந்த செலவுகள் எல்லாமே குறையும், அதோட எஃபிஷியன்சி அதிகமாகும். அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 11வது கொஸ்டின், ஒரு வங்கி திவாலாகும்போது, ஓகே, ஒரு வங்கி திவாலாகும்போது டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், பாருங்கள், டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஓகே, கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். ஓகே, டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான அமைப்பு. ஓகே, இதில் என்ன அப்படின்னா இது எதுக்காகனா பொதுவாக இப்போ நம்மெல்லாம் பேங்க்கில் போய் அமௌண்ட்டு போட்டு வைக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே, பேங்க்கில் போய் அமௌண்ட்டு போட்டு வைக்கிறோம். எந்த நம்பிக்கையில் பேங்க்கில் போய் அமௌண்ட்டு போட்டு வைக்கிறோம்? அது கண்டிப்பாக உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே. திடீர்னு திவாலாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒரு பேங்கை இழுத்து மூடிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்க சொல்லும்போது இந்த டிஐசிஜிசி இருக்காங்க இல்லையா, இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிற அமௌண்ட்டுக்கு அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? நம்ம போட்டு வைக்கிற அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் டெபாசிட் இன்சூரன்ஸ் மற்றும் கிரெடிட் கேரண்டி, அந்த பேரில் எல்லாமே வந்துடும். ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த சட்டத்தின் கீழ் ஒரு வாடிக்கையாளருக்கு, ஒரு கஸ்டமருக்கு அதிகபட்சமாக எவ்வளவு தொகை காப்பீடாக வழங்கப்படும்? இன்கேஸ் வங்கி திவாலாயிருச்சு அப்படின்னா அதிகபட்சமாக எத்தனை லட்சம் வரை காப்பீடாக வழங்கப்படும்னா 5 லட்சம் வரை காப்பீடாக வழங்கப்படும்.
இதுக்கு முன்னாடி 1 லட்சம் வரை தான் இருந்துச்சு. அதை இப்போ ரீசெண்டாக 2020-21களில் 5 லட்சம் வரை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பேங்கில் வந்து ஒரு 4 லட்சம் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னா வங்கி திவாலாயிருச்சுன்னா அந்த 4 லட்சம் முழுமையாக கிடச்சிரும். 5 லட்சம் போட்டு வச்சுருக்காருன்னா 5 லட்சம் முழுமையாக கிடச்சிருக்கும். ஆனால் அவர் ஒரு 10 லட்சம் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? 5 லட்சம் தான் கிடைக்கும். அதுதான் அதிகபட்சமாக எவ்வளவு தொகை காப்பீடாக வழங்கப்படும்? 5 லட்சம். நீங்கள் எவ்வளோ லட்சம் போட்டு வச்சாலும் சரி அதிகபட்சமாக 5 லட்சம் தான் கிடைக்கும். 5 லட்சத்துக்கு கீழே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டு வச்சிங்களோ அந்த அமௌண்ட்டு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அடுத்து 12வது கொஷின். ஆர்பிஐ விதிகளின்படி கடன் கணக்கு கடன் கணக்கு எத்தனை நாட்களுக்கு மேல் அசல் அல்லது வட்டி செலுத்தப்படாமல் இருந்தால் அது வாராக்கடன். வாராக்கடனை பற்றி பேசுகிறாங்க. எத்தனை நாள்? 90 நாள். நம்ம வந்து பேங்கில் லோன் வாங்கிட்டு நம்ம வட்டியோ அசலோ செலுத்தாமல் 90 நாளுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை என்னவா மாற்றிடுவாங்க? வாராக்கடனா, நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாற்றிடுவாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 13வது கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பாளர் திட்டம் இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இது ஒரு நாடு ஒரே குறை தீர்ப்பாளர் என்ற கொள்கையின் கீழ் செயல்படுகிறது. ஆமாம், இது சரிதான். அடுத்து வாடிக்கையாளர்கள் வங்கிகள் என்பிஎஃப்சினா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன். என்பிஎஃப்சி நார்மலாக நம்ம பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, வங்கிகள் அல்லாமல் நிறைய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, முதலீட்டு நிறுவனங்கள் நிறைய இந்த மாதிரி பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் எல்லாமே என்பிஎஃப்சி கீழே வரும். மற்றும் டிஜிட்டல் பணவர்த்தனை அமைப்புகளுக்கு எதிரான புகார்களை ஒரே இடத்தில் ஆன்லைனில் பதிவு செய்யலாம். ஆமாம், அதனால தான் இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அடுத்து 14வது கொஸ்டின். சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளர் இடையே பண பரிவர்த்தனை பாதுகாப்பை உறுதி செய்ய இறக்குமதியாளரின் சார்பில் அவரது வங்கி வழங்கும் ஆவணத்தின் பெயர் என்ன அப்படின்னா, இதில் சரியான ஆப்ஷன் என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனுமே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அடிக்கடி கேள்விப்படாத ஒன்றா கூட இருக்கலாம். இங்கே ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர்னு சொல்லிட்டு 2 பேர் பேசுகிறாங்களா? அப்போ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக செல்லராக இருப்பார், இன்னொருத்தர் என்னவா இருப்பார்? பையராக இருப்பார். ஒருத்தர் விற்பவராக இருப்பார், ஒருத்தர் வந்து வாங்குபவராக இருக்கார். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்கன்னா, இறக்குமதியாளர் யார்? வாங்குபவரின் சார்பில், பையரின் சார்பில் யார்? வங்கி, பேங்க் வந்து ஒரு ஆவணம் வெளியிடுறாங்க. என்ன ஆவணம் வெளியிடுறாங்கன்னா, இப்போ இன்கேஸ் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து செல் பண்ணுறாரு, ஒரு பெரிய பொருளை வந்து செல் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோமே, விற்கிறாரு. அதை வந்து இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வாங்குறாரு. இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வாங்குறாரு. ஆனால் இந்த பையருக்காக, இந்த வாங்குபவருக்காக பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட், லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லிட்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தாராளமாக உங்களோட ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கலாம், அதற்கு உண்டான அந்த ஒரு பணத்தையும் அந்த ஒரு ப்ராமிஸையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வெளியிடுறது தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இப்போ அதை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அப்போ லெட்டர் ஆஃப் கிரெடிட் யார் சார்பாக? பையர் சார்பாக பேங்க் வெளியிடுறது தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்னது? ஒரு தனிநபர் வெளியிடுறது. ஒரு தனிநபர் வந்து இந்த மாதிரி உறுதி கொடுக்கறது தான் ப்ராமிசரி நோட். கமர்ஷியல் பேப்பர், ட்ரெஸரி பில், இதெல்லாமே நம்ம மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். கமர்ஷியல் பேப்பர் அப்படின்றது பேர்லேயே இருக்குது கமர்ஷியல். பெரு நிறுவனங்கள் வந்து ஒரு பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பாண்டை வந்து ஒரு பேப்பர்னு வச்சுக்கிறீங்களேன், இந்த பேப்பரில் ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை திரட்டிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரு நிறுவனங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பாண்டை ரிலீஸ் பண்ணி அதுக்குண்டான அமௌண்ட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க. இது எவ்வளோ நாள் வரை வேலிடாக இருக்குன்னா 7 டேஸில் இருந்து 1 இயர் வரை வேலிடாக இருக்கும். அதே மாதிரி ட்ரெஸரி பில், இப்போ எப்படி நம்ம கமர்ஷியல் பேப்பர்ன்றது ஒரு கமர்ஷியல் நிறுவனம், ஒரு பெரு நிறுவனம் வெளியிடுதோ, அதே மாதிரி ட்ரெஸரி பில் அப்படின்றத யார் வெளியிடுவா? கவர்மெண்ட்டே வெளியிடுவாங்க. கவர்மெண்ட் வெளியிடுறது தான் ட்ரெஸரி பில். இந்த ட்ரெஸரி பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா,
இவங்க வந்து ஒரு பாண்டு ஒரு ஆவணத்தை வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கிறோமே, ட்ரெஸரி பில் இதான் அந்த பில்னு வச்சுக்கிறோம். இந்த பில்லோட அந்த ரேட்டு, இந்த பில்லுன்றது என்னது, ஒரு பேப்பர் தான். இந்த பில்லோட ரேட்டு, ஒரிஜினல் ரேட்டுன்றது 100 ரூபீஸ்னு வச்சுக்கிறோம். ஒரு நபர் வந்து இந்த பில்லை வாங்குறாங்க, கவர்மெண்டோட பில்லை, இந்த பேப்பரை ட்ரெஸரி பில்லை வாங்குறாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குவாங்கன்னா 95 ரூபாய்க்கு 95 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து இதை வாங்குவாங்க. ஓகே, இந்த 95 ரூபாய்க்கு இப்போ வந்து இந்த பேப்பர் இவங்க வாங்கிட்டாங்க இல்லையா, இந்த பேப்பரை வாங்கிட்டாங்க. ஸோ இந்த பேப்பரோட மதிப்பு என்ன, இந்த பேப்பரோட மதிப்பு 100 ரூபா. ஆனால் இவங்க வந்து 95 ரூபா டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்குவாங்க. ஸோ இது வந்து முக்கியமானது என்னென்னா, இதை டிஸ்கவுண்ட் ரேட்டில் வாங்குவாங்க. எல்லா இதுக்குமே இப்போ இவங்கெல்லாம் கமர்ஷியல் பேப்பர்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தானே ஆகணும். அதே மாதிரி ட்ரெஸரி பில்லுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கானா, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதைத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோ கூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஜீரோ கூப்பன் ரேட்டில் கொடுக்குறது என்ன, ட்ரெஸரி பில். ஓகே, இப்போ இவங்க 95 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ரிட்டன் வந்து கவர்மெண்ட்டை இந்த பேப்பரை கொடுத்துட்டு பைசா வாங்க சொல்லும்போது எவ்வளோ கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க, 100 ரூபாயாக கொடுப்பாங்க. ஓகே, இதில் வந்து அவருக்கு எவ்வளோ லாபம் இருக்குது அப்படின்னா ஒரு 5 ரூபா லாபம் இருக்கா. நான் இது வந்து ஒரு சிறிய அமௌண்ட்டில் சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை வச்சு பண்ணுறதான் இந்த ட்ரெஸரி பில் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த 14 கொஸ்டினை பொறுத்தளவு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஓகேவா. அடுத்து 15 கொஸ்டின், எத்தனை இணைகள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிஐசிஜிசி இப்போ தான் நம்ம பார்த்தோம், கிரெடிட் கண்ட்ரோல். ஓகேவா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் எந்த கொஸ்டின் அப்படின்னா அந்த 11 கொஸ்டினில் பாருங்கள், டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கண்ட்ரோல். இது என்ன அப்படின்றது தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 5 லட்சம் வரை அது வந்து காப்பீடாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறத, அதோட விரிவாக்கம் தான் சொல்லியிருக்காங்க. டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்டு கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பிஆர்பி என்எம்பிஎல், இது என்ன, பாரதிய, இது என்னது, ரிவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பேங்கா ரிசர்வ் பேங்கா, ஓகே, இது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிசர்வ் பேங்க் தான் வந்திருக்கணும். ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னா என்னது அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க நாணயத்தை அச்சிடுவாங்க இல்லையா, அவங்க தாள்களை காகிதத்தை வந்து அச்சிடுவாங்க இல்லையா, அதோட நிறுவனத்தோட பேர் தான் என்னது, இந்த பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான் பிரைவேட் லிமிடெட். ஓகே, இந்த நிறுவனம் தான் அச்சிட்டு கொடுக்கும். அடுத்து பாருங்கள், இஃப்தாஸ், இதுவும் ஒரு முக்கியமானது. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிடையாது, இந்தியாவோட. ஓகே, அப்போ இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீஸ்னு வரணும். ஓகே, என்னென்னா இந்த ஐடி சர்வீஸ் எல்லாமே இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட விஷயங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து பேங்க்குள்ளே டிரான்சாக்ஷன் நடக்குது, ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. அவங்களோட பேர், அவங்களோட அப்பா பேர், அவங்களோட ஊர் பேர், அவங்களோட தனிப்பட்ட விவரங்களும் அதில் பதிவாயிருக்கும். ஸோ அப்படி இருக்க சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எது முக்கியமான ஒரு செயல்படுது அப்படின்னா இஃப்தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து ரெபிட்ன்றதும் இஃப்தாஸ் மாதிரி தான். இதுவும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னென்னா சைபர் செக்யூரிட்டி. இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்துட்டனால எப்படி நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு டிரான்சாக்ஷனில் பண்ணுறோம், எந்த நம்பிக்கையில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. இஃப்தாஸ்ன்ற அமைப்பு, ரெபிட்ன்ற அமைப்பு, இவங்க எல்லாமே அதுக்கு பின்னாடி இருந்து அந்த சைபர் செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது என்னென்னா இந்த இஃப்தாஸும் ரெபிட்டும். ஓகே, ரெபிட்டோட விரிவாக்கம் பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். ஓகே, ரெபிட் சரியாக தான் கொடுத்துருக்காங்க, டிஐசிஜிஸும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ஒன்று இருக்குல்ல, பிஎன்எம்பிஎல், இதில் வந்து ரிசர்வ் பேங்க் கொடுக்குறதால ரிவர்ஸ் பேங்க் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அதே மாதிரி இஃப்தாஸில் ஐக்கு இந்தியன் வரணும், ஆனால் இன்டர்நேஷ்னல் கொடுத்துருக்காங்க, அதனால் அது தவறு. இதில் எத்தனை இணைகள் சரியாக இருக்குது அப்படின்னா 2 இணைகள் சரியாக இருக்குது, 2 இணைகள் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 16 கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இந்திய எல்லைக்குள் வர்த்தகம் மற்றும்
வணிகம் தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரிவு 301. ஓகே, நான் ஒரு சில கொஸ்டினுக்கு எது நம்மளுக்கு விளக்கம் அதிகமாக தேவைப்படுமோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். மற்றபடி எளிதாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன், ஜஸ்ட்டு வந்து அதை மனப்பாடம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற கொஸ்டினுக்கு ஜஸ்ட் ஆன்சரோட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து 17வது கொஸ்டின், மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்திற்கு நாடாளுமன்றம் எதன் அடிப்படையில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகத்தில் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு அந்த வர்த்தகம் நடக்கும் இல்லையா, இதில் வந்து கட்டுப்பாடு விதிக்கலாமானா கண்டிப்பாக நாடாளுமன்றம் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். எதன் அடிப்படையில்? பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு. அப்போ ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 18வது கொஸ்டின், வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் கட்டுப்பாடுகளை செயல்படுத்தும் அதிகாரியை நியமிக்கும் அதிகாரம். ஓகேவா, யாருக்குள்ளது? பொதுவாகவே இது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். இது யார் அப்படின்னா, இதற்கு சரியான விடை வந்து அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்லேயே நம்ம பார்த்துருந்துருக்கலாம். மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகத்திற்கு நாடாளுமன்றம் தான் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும். அப்படி பார்க்க சொல்லும்போது அதற்கான அதிகாரியை நியமிக்கும் அதிகாரம் இந்திய நாடாளுமன்றத்திற்குரியது. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 19வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மத்திய பொது சேவை ஆணையம் அப்படின்னா என்னது? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூபிஎஸ்சியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா, யூபிஎஸ்சி இதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்ன்றது சரியானது. அடுத்து மாநில பொது சேவை ஆணையம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஆளுநர் வந்து அவர்களை நியமிக்கத்தானே முடியும், தர பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஸோ இந்த கொஸ்டினில் பதவியிலிருந்து நீக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இது தவறு. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏன்றது சரி. அடுத்து 20வது கொஸ்டின், கூட்டு மாநில பொதுச்சேவை ஆணையம் அப்படின்னா ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது தொடர்பான பின்வரும் கூற்றுகளை பார்ப்போம். என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1ல் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் வேண்டுகோளின்படி நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம், இதிலேயே தெளிவாக சொல்லிட்டாங்க, நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் இந்த JSPSC ஓகே ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்படுகின்றது சரிதான். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, JSPSC ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகவும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தவறு. ஏன்னா இது எதன்படி தான் அமைக்கப்படுது? நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம், ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு தானே தவிர இது அரசியலமைப்பு அமைப்பு கிடையாது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தலைவர் மற்றும் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதான். ஓகே, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது சரிதான். ஸோ இதன்படி இந்த ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? 1966ல் பஞ்சாப், இன்னொரு மாநிலம் ஹரியானா, பஞ்சாப் ஹரியானா, இந்த 2 மாநிலத்துக்கு இடையில தான் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்றது உருவாக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தளவு சரியான விடை 1 மற்றும் 3. ஓகே, ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 21வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதிகள் UPSC SPSC இதோட செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடுகின்றன? பாருங்களேன், UPSCக்கு தனி விதி கிடையாது, அதே மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு தனி விதிகள் கிடையாது. ரெண்டுமே ஒரே விதிகளின் கீழே செயல்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 315லிருந்து 323 வரை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 22வது கொஸ்டின், SPSC இதோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை. இதுதான் சரியான விடை. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 23வது கொஸ்டின், மாநில பொதுச்சேவை ஆணையம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தனது செயல்பாட்டு அறிக்கையை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னா மாநில ஆளுநரிடம் ஒப்படைக்க வேண்டும். UPSCன்றது தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைப்பாங்க. SPSCன்றது அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையம்ன்றது மாநில ஆளுநர்கிட்ட அந்த அறிக்கையை ஒப்படைப்பாங்க. அடுத்து 24வது கொஸ்டின், 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் பரிந்துரையின்படி முதலில் மத்திய பொது சேவை ஆணையம், அப்போது தொடக்கத்திலேயே அந்த பொது பணியாளர் தேர்வாணையம் எந்த வருஷம் அமைக்கப்பட்டதுன்னா 1926. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 25வது கொஸ்டின், பின்வரும் எந்த விதிகளில் பொதுச்சேவை ஆணையத்தின் உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களின் சேவை நிபந்தனைகள் நிபந்தனைகள் மற்றும் ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்குவதற்கான அதிகாரம் பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்
315 323 வரை இதை பற்றி பேசுகிறாங்க. இதில் விதி 318 தான் அவர்களுக்கான நிபந்தனைகள் மற்றும் ஒழுங்குபடுத்தும் விதிகளை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 26ஆவது கொஸ்டின், மத்திய பொது சேவை ஆணையத்தின் நிதி செலவினங்கள் எதன் மூலம் வழங்கப்படுகின்றன? பாருங்கள், மத்திய பொது சேவை ஆணையம் யூபிஎஸ்சி அப்படின்றத பார்த்தோம். அதோட நிதி செலவினங்கள் எதில் இருந்து வழங்கப்படுது அப்படின்னா நம்மளுக்கு கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். போன காணொலியிலேயே இதுக்கு முன்னாடி டெஸ்ட்லேயே தெளிவாக பார்த்தோம். இந்திய பொது கணக்கு பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியானா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா? பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அவசரகால நிதியம்னா கண்டிஜென்சி ஃபண்டு, ஓகேவா? அப்போ யூபிஎஸ்சியோட அந்த நிதி செலவினங்கள் எதன் மூலம் வழங்கப்படுகிறதுனா கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தால் வழங்கப்படுகின்றன, ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 27ஆவது கொஸ்டின், பின்வரும் எந்த நீதிமன்ற தீர்ப்பில் பொது சேவை ஆணையங்களின் செயல்பாடுகள் வெளிப்படைத்தன்மையுடனும் தகுதி அடிப்படையிலும் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது? அப்படின்னா இந்த கேசஸ் எல்லாமே ஃபேமஸான கேஸ். இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க கேசஸ் எல்லாமே ஃபேமஸான கேஸ். ஸோ எதில் இதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பை சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்பிஎஸ்சி பீகாரோட அந்த மாநில பணியாளர் தேர்வாணையம் வர்சஸ் திலீப் குமார் இந்த கேஸில் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சின்றது சரியான விடை. இந்திரா சகானி வழக்கு எதோடு தொடர்புடையது? ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்டது, மண்டல் கேஸ் சம்மந்தப்பட்டு வரும். மேனகா காந்தி கேஸ்ன்றது ஆர்டிக்கல் 21 வச்சு பேசியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 21 பற்றி பேசியிருப்பாங்க. ரைட் டு லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டியை பற்றி இதில் பேசுவாங்க. அதே மாதிரி கேசவானந்த பாரதி கேஸ்ன்றது எதை பற்றி பேசுவாங்க? பேசிக் ஸ்ட்ரக்சர், ஓகே, அடிப்படை கட்டமைப்பு, ஓகே, அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ 28ஆவது கொஸ்டின், இந்திய வனப்பணிகள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா 1951, ஆப்ஷன் ஏ அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து 30ஆவது கொஸ்டின், அகில இந்திய பணிகளின் தந்தை ஆல் இண்டியா சர்வீஸ், ஓகே, அதோட ஃபாதர் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா வல்லபாய் படேலை தான் சொல்லுவாங்க. ஆப்ஷன் டீன்றது சரியான விடை. அடுத்து 31ஆவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இது எல்லாமே முக்கியமான நூல்கள். பாண்டியன் பரிசு பாரதிதாசன் எழுதின நூல் தான். ஆலாபனை அப்துல் ரஹ்மான் எழுதின நூல் தான். அகல் விளக்குன்றது வரதராஜனார் எழுதின நூல் தான். ஜானகிராமன் அப்பாவின் சிநேகிதர்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவின் சிநேகிதர் இந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா அசோகமித்திரன். இது ஒரு முக்கியமான நூல். அப்போ ஜானகிராமன் என்ன நூலுக்கு சாகித்ய அகாதமி பரிசு வாங்கியிருப்பாங்கன்னா சக்தி வைத்தியம் இந்த நூலுக்கு வாங்கியிருப்பாங்க. ஸோ இதற்கடுத்து எல்லாமே இந்த சாகித்ய அகாதமி அந்த நூல்கள் நூலாசிரியர் பேர்கள் வரும். இது எல்லாமே நம்ம மணிமாறன் சார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக ஷார்ட்கட்டோட எல்லா சாகித்ய அகாதமி அதோட ஆசிரியர்கள் அவர்கள் பேரை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஷார்ட்கட்டோட நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துட்டு இதை அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிதாகவும் இருக்கும். ஸோ 32ஆவது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுள் பாரதிதாசனிடம் தொடர்பில்லாத நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பாண்டியன் பரிசு அவர் எழுதின நூல் தான். அழகின் சிரிப்பு அவர் எழுதின நூல் தான். இருண்ட வீடு அவர் எழுதின நூல் தான். மலரும் மாலையும் அவர் எழுதின நூல் கிடையாது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதின நூல் மலரும் மாலையும். ஸோ தொடர்பில்லாது மலரும் மாலையும், ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 33ஆவது கொஸ்டின், பசுவையா எனும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சுந்தர ராமசாமி. அடுத்து 34ஆவது கொஸ்டின், மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து 35ஆவது கொஸ்டின், தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியோ என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழன்பன். ஸோ நூல்கள் நூலாசிரியர் இருக்கனால அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதற்கெல்லாம் ஷார்ட்கட் அதில் இருக்குது. ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ரொம்பவே எளிமையாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து 36ஆவது கொஸ்டின், பொறுத்துக. ஸோ தண்ணீர் அந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா தண்ணீர் அப்படின்ற நாவலை எழுதினது யாருன்னா அசோகமித்திரன். அடுத்து கரிப்பு மணிகள்ன்ற அந்த நாவலை எழுதினது யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். கல்மரம் என்ற நூலை எழுதின யாருன்னா
திலகவதி. சாய்வு நாற்காலின்ற அந்த நாவலை எழுதின யாருன்னா தோப்பில் முகமது மீரான். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2, 3, 4 அண்டு 1. ஓகே, அதுக்கடுத்து அதே மாதிரி பொறுத்துக. ஓகே, யார் யார் எந்த நூலை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மை சுடும் அப்படின்ற நூலை எழுதின யாருன்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் எழுதினது யார் அப்படின்னா வண்ணதாசன். பாலைப்புறா என்ற நூலை எழுதின யாருன்னா சமுத்திரம். இரவின் அறுவடை என்ற நூலை எழுதிய யாருன்னா புவியரசு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து 38வது கொஸ்டின். 38வது கொஸ்டின், வண்ணதாசன் எழுதின ஒரு முக்கியமான நூல் என்ன? ஒரு சிறு இசை முக்கியமான நூல். ஓகே, அடுத்து இன்குலாப் எழுதின நூல் என்ன அப்படின்னா காந்தல் நாட்கள். காந்தல் நாட்கள். இன்குலாப் எழுதின நூல் என்ன? காந்தல் நாட்கள். ராமகிருஷ்ணன் எழுதின நூல் என்ன? சஞ்சாரம். ஓகே, தர்மன் சோ ஐயா எழுதின நூல் என்னன்னா சூல் என்ற நாவலை எழுதியிருப்பாங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்து 39வது கொஸ்டின், மேலாண்மை பொன்னுச்சாமியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற படைப்பு எது அப்படின்னா மின்சாரப்பூ என்ற நூல். ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்து 40வது கொஸ்டின், சாகித்ய அகாதமி வென்ற எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்களால் எழுதப்பட்ட வேல்பாரி என்ற நூலின்படி உள்ள சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். ஓகே, வேல்பாரி என்ற ஃபேமஸான ஒரு நூல். ஓகேவா, நிறைய பேர் அதை வாசித்திருப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரி பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்திருந்த இயற்கை சார்ந்த மனிதர் ஆவார். ஓகே, இந்த பாரியோட அவரோட கேரக்டரை பற்றி சொல்கிறாங்க. அவரோட கேரக்டர் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் ஆகியவற்றை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்த இயற்கை சார்ந்த மனிதர்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க. இது சரிதான். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், வேல்பாரி கதையானது மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையிலான முரணை பறைசாற்றுகிறது. ஆக்சுவலாக இந்த வேல்பாரி நாவலோட மொத்த கிரக்ஸே அந்த கருத்தாக்கமே என்ன அப்படின்னா மனிதனின் பேராசைக்கும் இயற்கைக்கும் இடையேயான முரணை பறைசாற்றுகிறது அப்படின்றது தான் சரியானது. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 41வது கொஸ்டின், கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன். அடுத்து 42வது கொஸ்டின், புதிய தரிசனங்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பொன்னீலன். அடுத்து 43வது கொஸ்டின், 43வது கொஸ்டினில் ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர்? இந்த கொஸ்டின் இப்போ கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக யாருக்கு ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2025 யாருக்கு ஞானபீட விருது கொடுத்துருக்காங்க? வைரமுத்து ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. வைரமுத்து ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு முன்னாடி யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஜெயகாந்தனும் அகிலனும். முதல்ல வாங்கினது யார் அப்படின்னா அகிலன் தான். 1975 எந்த நூலுக்காக? சித்திரப்பாவை. ஓகே, சித்திரப்பாவைன்ற நூலுக்காக வாங்கியிருப்பார். ஜெயகாந்தன் எந்த வருஷம் வாங்கியிருப்பார்னா 2002 வாங்கியிருக்காரு. அப்படி பார்க்க சொன்னால் இதுக்கு முன்னாடி 2 பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ 3வதாக வைரமுத்து ஐயா ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்து 44வது கொஸ்டின், வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி குருதிப்புணல். ஓகே, இந்த வெண்மணி நிகழ்வு என்ன அப்படின்னா 1968 தஞ்சாவூரில் இருக்கிற வெண்மணி அப்படின்ற கிராமத்தில் தான் இது நடக்குது. வெண்மணின்ற இடத்துல தான் இது நடக்குது. 1968 தஞ்சாவூர்ன்ற இடத்துல தான் இந்த வெண்மணின்ற நிகழ்வு நடக்குது. இதில் என்ன அப்படின்னா லேண்ட் லார்ட்ஸ், அதாவது நிலச்சுவான்தார்களுக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடையிலான ஒரு வர்க்க போராட்டம். ஓகே, இந்த வர்க்க போராட்டத்தில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க? 40 பேர் இறந்து போகிறாங்க. ஸோ இதை மையப்படுத்தி எழுதுனது தான் இந்திரா பார்த்தசாரதியின் குருதிப்புணல்ன்ற அந்த ஒரு புதினம். ஸோ இந்த நிகழ்வை ஞாபகம் வச்சுருந்தாலே அது ரிலேட்டடாக வர்ற அந்த வார்த்தை என்னது? குருதிப்புணல். ஓகே, 40 பேர் ரத்தம் சிந்தி அதற்கான தீர்வை எட்டுனாங்க. ஓகே, இன்னும் வெண்மணி தியாகிகள் நினைவு கோபுரம் சொல்லிட்டு அங்கே இருக்குது. ஓகே, அப்போ ஒரு சமூக அநீதி வர்க்க போராட்டத்திற்கு எதிராக நடந்தது தான் இந்த வெண்மணி நிகழ்வு. ஓகே, ஸோ இதற்கு சரியான விடை குருதிப்புணல், ஆப்ஷன் டி. அடுத்து 45, கீழே கொடுக்கப்பட்டுள்ள
காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சார்ந்தவராக இருந்தார் அப்படின்னா, அவர் நக்கீரர் சம்பந்தப்பட்ட சங்க காலம் எது அப்படின்னா மூன்றாம் சங்கத்தோட தொடர்புடையவர் தான் நக்கீரர். ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 46வது கொஸ்டின். குடியரசுத் தலைவர் ஸ்டேட்மெண்ட் 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி தான் செயல்பட வேண்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே சரிதான். ஏன்னா குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இந்த விஷயத்தில் மத்திய அமைச்சரவையோட கேபினட்டோட ஆலோசனைப்படி தான், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஆலோசனைப்படி தான் செயல்பட வேண்டும். இது சரிதான். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஆளுநராக நியமிக்கப்படும் போது அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுகிறார். இது தவறானது. பொதுவாக சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டார்கள். ஓகேவா. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு, 7வது சட்ட திருத்தம் 1956 படி முக்கியமான சட்ட திருத்தம், ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களையே 3 மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம். இப்போ ரீசெண்டாக கூட நம்முடைய ஆளுநர் ஐயா அர்லேக்கர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஆளுநராக இருக்காங்க இல்லையா. ஸோ எந்த சட்ட திருத்தத்தின்படி? 7வது சட்ட திருத்தம் 1956 படி. இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அப்படி பார்க்க சொல்லும்போது 1, 3 சரி. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 47வது கொஸ்டின். ஈரவை சட்டமன்றம் கொண்ட மாநிலங்களில், அதாவது நம்ம பொதுவாகவே மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது. சட்டமன்ற பேரவை தான் இருக்குது. ஸோ நிறைய மாநிலங்களில் ஒரு 6 மாநிலங்களில் மட்டும் சட்ட மேலவையும் இருக்குது, சட்ட கீழவையும் இருக்குது. எப்படி லோக்சபா ராஜ்யசபா இருக்கோ அதே மாதிரி மாநிலங்களையும் மேலவை கீழவை அப்படின்றது இருக்குது. 6 மாநிலங்கள். எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னா, அவங்க கொடுத்த ஆப்ஷன்லேயும் 3 மாநிலங்கள் வந்துடும். ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் கிடையாது. ஸோ இங்கே ஒரு 3 மாநிலங்கள் வந்துருச்சா. மீதி 3 மாநிலங்கள் எது அப்படின்னா தெலுங்கானா, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் பீகார். ஓகே, இந்த 3 மாநிலங்களும், இந்த ஆப்ஷனில் உள்ள 3 மாநிலங்களும் மொத்தம் 6 மாநிலங்களில் ஈரவை சட்டமன்றம் இருக்குது. அடுத்து 48வது கொஸ்டின். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த குழு பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டது? ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய திவாஸ். ஸோ எதுக்காக கொண்டாடுறோம்? 1915 ஜனவரி 9 காந்தியடிகள் இந்தியா திரும்பினார். ஓகே, இதை முன்னிட்டு தான் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம். என்னைக்கு? ஜனவரி 9 அப்படி கொண்டாடுறோம். ஸோ இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா எல்எம் சிங்வி குழு. ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. இது எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம்னா 2003 அடுத்து 49வது கொஸ்டின். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஆண்டுகள். இந்து திருமண சட்டம் 1955 கொண்டு வந்தாங்க, சரியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 கொண்டு வந்தாங்க, இதுவும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். ஓகே, இது 1999 1986 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ சி ஆப்ஷன் தவறாக இருக்குது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பொருந்தாது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்து 50வது கொஸ்டின். கூற்று 1, அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் ஆகும். சரிதான். இருக்கிறதுலே மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான். கூற்று 2, கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் ஆகும். ரெண்டுமே சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்து 51வது கொஸ்டின். மதராஸ், பம்பாய், கல்கத்தா ஓகே ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்ட மேயர் நீதிமன்றங்கள் எந்த சாசன சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டன? ஆப்ஷன் பி 1726. நமக்கு தெரியும் 1687 மெட்ராஸில் மேயர் நீதிமன்றம் ஆரம்பிச்சுருவாங்க. 1726 இந்த மாதிரி 3 இடத்துலையும் ஆரம்பிக்கிறாங்க. மதராஸ், பம்பாய், கல்கத்தா. 1753 இதில் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஓகே, இதில் முக்கியமான 1687 1726 தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஸோ 52வது கொஸ்டின். சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் சரியாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சி, இது ரெண்டுமே சரியாக தான் பொருந்திருக்கு. ஐசோகெல் அப்படின்றது சமசூரிய வெளிச்சக்கோடு, ஐசோபார் அப்படின்றது சம காற்றழுத்த கோடு. காற்றழுத்தம் அப்படின்னா என்னது? ப்ரெஷர். ஓகே, ப்ரெஷரை அளவிடுறதுக்கு, அழுத்தத்தை அளவிடுற அந்த அளவீட்டோட பேர் அப்படின்னா பாராமானி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போமா, பாராமானி.
பாராமானி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஸோ இதிலேருந்தே தெரியுது, இதில் பார் அப்படின்னு வருதா, பார்னா இங்கேயும் பார் இருக்கா, அப்போ அழுத்தத்தை அந்த குறிப்பிட்றதான் அந்த பார்ன்ற அந்த ஒரு வேர்டு பயன்படுத்தாங்க. இப்போ ஐசோபார் அப்படின்றது சம காற்றழுத்த கோடு. இப்போ பிஎன்சி ரெண்டுமே சரியாக இருக்குது. ஐசோதெர்ம் அப்படின்றது சராசரி சம வெப்பநிலை கோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சராசரி இல்லை சம வெப்பநிலை கோடு, சராசரி இல்லை சம வெப்பநிலை கோடு தான் வரும். ஸோ அப்படி பார்க்க சொல்லுவோம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரை ஆப்ஷன் பிஎன்சி சரியாக இருக்குது. 53வது கொஸ்டின், இந்தியாவின் காலநிலை எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது? பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்தியாவோட அந்த காலநிலை, இந்தியாவோட காலநிலையை தீர்மானிக்கிறது எது அப்படின்னா பருவக்காற்றுகள் தான். ஓகே, ஏன் அப்படின்னா நம்ம 2 பருவக்காற்று அடிக்கடி நம்ம பார்ப்போம். இந்தியாவில் வந்து அதிக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தென்மேற்கு பருவக்காற்று. இந்தியா ஃபுல்லாத்துக்கும் அதிக மழையை கொடுக்கக்கூடியது தென்மேற்கு பருவக்காற்று. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது என்ன, வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ இந்த மாதிரி பருவக்காற்றுகள் தான் அதிகமான காலநிலை மாற்றத்தை நமக்கு உண்டு பண்ணுறனால இந்தியாவின் காலநிலையை என்ன சொல்கிறோம், அயன மண்டல பருவக்காற்று காலநிலைன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அப்போ ஆப்ஷன் சின்றது சரியான விடை. அடுத்து 54வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் காற்றுகள். இப்போ தான் பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு எது, வடகிழக்கு பருவக்காற்றுகள் தான் அதிக மழையை கொடுக்கும். அடுத்து 55வது கொஸ்டின், வளிமண்டலத்தின் கீழடுக்கில் ஏற்படும் கிடைமற்ற காற்று நகர்விற்கு என்ன பேர் அப்படின்னா காற்றோட்டம். ஓகேவா, பொதுவாக காற்றோட்டம் அப்படின்னா அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, வளிமண்டலத்தில் கீழடுக்கில், முக்கியமானது பாருங்கள், வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிடைமற்ற காற்று நகர்விற்கு. ஸோ வளிமண்டலத்தில் கீழே எந்த அடுக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர். இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் அந்த வானிலை மாற்றங்கள் எல்லாமே நடக்கும். அந்த மேகம் உருவாகிறது, அந்த காற்றோட்டம் எல்லாமே இங்கே இருக்கும், ட்ரோபோஸ்பியரில் இருக்கும். ட்ரோபோஸ்பியருக்கு மேலே பார்த்தோன்னா ஸ்ட்ரேட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு இருக்கும். ஸ்ட்ரேட்டோஸ்பியர் இருக்கும். இந்த அடுக்கில் தான் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய விமானங்கள் எல்லாம் பறக்கக்கூடிய அடுக்கு இதில் தான் பறக்கும், ஸ்ட்ரேட்டோஸ்பியரில் தான் பறக்கும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து அந்த மாதிரி காற்று நகர்வுகளோ எந்த ஒரு வானிலை மாற்றமும் இருக்காது, அமைதியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் அதனால தான் சொல்கிறாங்க வளிமண்டலத்தின் கீழடுக்கில் என்னது, வானிலை மாற்றங்கள் காற்று நகர்வு எல்லாமே நடக்கும். ஸோ 55க்கு சரியான விடை காற்றோட்டம். அடுத்து 56வது கொஸ்டின், மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாதமும் எத்தனையாவது புதன்கிழமை என்று மக்கள் தொடர்பு முகாமை நடத்துகிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2வது புதன்கிழமை. அடுத்து 57வது கொஸ்டின், மாற்றுத்திறனுடையோரின் ஓய்வூதிய திட்டத்தொகை எவ்வளவு அப்படின்னா 1500 ரூபாய். அடுத்து 58வது கொஸ்டின், இதை வந்து அந்த கிராம அலகிலிருந்து மாவட்டம் வர அதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. வருவாய் கோட்ட நிர்வாகம், கோட்ட நிர்வாகம்னா டிவிஷனல். ஓகே, மாவட்ட நிர்வாகம்னா டிஸ்ட்ரிக்ட்டு. அடுத்து வட்ட நிர்வாகம் தாலுக்கு. ஓகே, கிராம நிர்வாகம் வில்லேஜ். குறுவட்ட நிர்வாகம் அப்படின்னா ஃபிர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது இதை வரிசைப்படுத்துகிறோம்னா ஆப்ஷன் சின்றது சரியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னது, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளே இருக்கிறது தான் டிவிஷனல். ஓகே, டிவிஷனலுக்கு உள்ளே இருக்கிறது தான் என்னது, தாலுக்கு உள்ளே இருக்கிறது தான் என்னது, ஃபிர்காவுக்கு உள்ளே இருக்கிறது தான் என்னது, வில்லேஜ். ஓகே, இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதோட நிர்வாகிகளை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். பாருங்கள், இது மாவட்ட நிர்வாகம் இருக்கா, இங்கே யார் இதோட மாவட்ட நிர்வாகியாக இருப்பார்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. ஓகேவா, அப்போ இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. இங்கே வருவாய் கோட்ட நிர்வாகம் யார் இருப்பாங்கன்னா டிஆர்ஓ இருப்பாங்க. அப்போ கலெக்டருக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கீழே டிஆர்ஓ, ஆர்டிஓ இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு கீழே தான் வட்ட நிர்வாகம், அவங்களுக்கு கீழே தான் தாசில்தார் வருவாங்க. அவங்களுக்கு கீழே தான் ஆர்ஐஸ் வருவாங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவாங்க. அவங்க எதை பார்த்துருப்பாங்க அப்படின்னா குறுவட்ட நிர்வாகம், ஃபிர்காவை பார்த்துக்குருவாங்க. அடுத்து கிராம நிர்வாகத்தில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, விஓஸ் வருவாங்க. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் எடுக்கலாம். அப்படி பார்த்தோம்னா 58க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 59 வருவாய்த்துறையின் முக்கிய பணிகளில் சரியானதை காண்க. ஓகே, ஆப்ஷன் ஏ பொது வருவாய் நிர்வாகம். ஸோ அவங்களோட முக்கியமான பணி தான் நில வருவாய் வசூல். ஆமாம்,
வருவாய்த்துறையோட முக்கியமான பணி. இணைய வழி சான்றிதழ் உரிமம் வழங்குதல், இதுவும் அவங்களோட முக்கியமான பணி. பொதுமக்கள் குறைதீர்க்கும் பணிகள், ஓகேவா, இதுவும் அவங்களோட முக்கியமான பணி தான். அப்போ கொடுக்கப்பட்ட அனைத்துமே சரியாக தான் இருக்குது. ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 60வது கொஸ்டின், சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களின் கீழ் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு எத்தனை நாட்களுக்குள் முடிவு செய்யப்படுகின்றன அப்படின்னா, இப்போ ஓஏபி ஏதாவது அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை வந்து எத்தனை நாளுக்குள்ளே அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னா 30 நாளுக்குள்ளே பதில் கொடுக்கணும். ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து தவறான இணையை காண்க. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு, அதாவது கைம்பெண் ஓய்வூதிய திட்டம், அவங்களுக்கு எவ்வளோ ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அப்படின்னா 1500 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1500 அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது வந்து இந்த திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு எவ்வளோ ஓய்வூதியம்னா மாதத்திற்கு 1000 ரூபாய். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. மற்ற எல்லாம் சரியாக தான் இருக்குது. இலங்கை அகதிகளுக்கான ஓய்வூதிய திட்டம் 1500 ரூபாய், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம் 1200 ரூபாய், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 1200 ரூபாய். ஸோ 62வது கொஸ்டின், மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மைய எண் என்ன அப்படின்னா 1077. ஆப்ஷன் டின்றது தான் சரியான விடை. மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மைய எண் 1077. ஓகே, இந்த 1091 அப்படின்றது ரீசெண்டாக நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கில் ஒரு உதவி எண் அறிவிச்சிருப்பாங்க, என்னென்னா 1091. அப்போ இது எதற்காக அப்படின்னா விமன், ஓகே, விமன் பாதுகாப்புக்காக 1091. 1098 1098 குழந்தைகளுக்கான உதவி எண். ஓகே, அடுத்து 63, மாநில பேரிடர் நிவாரண நிதிகளை கால வரிசைப்படுத்துக. ஸோ எந்த வரிசையில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு மீட்பு மற்றும் நிவாரண நிதி, அடுத்து மறுசீரமைப்புக்கான நிதி, அதற்கு அடுத்து என்ன பண்ணோம்னா ஆயத்த நிலை மற்றும் திறன் மேம்பாடு, அதற்கடுத்து மாநில பேரிடர் தணிப்பு நிதி. ஸோ இந்த வரிசையில் வரும். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்து 64வது கொஸ்டின், பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2005. முக்கியமான ஒரு சட்டம், இந்த வருடம் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. அடுத்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நிலம் கையகப்படுத்தல் சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1978. அடுத்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைகள் சட்டம் எந்த வருஷம் 2001 கொண்டு வந்தாங்க. பூமிதான சட்டம் எந்த வருஷம் 1958. அப்படி பார்க்க சொல்லும்போது சரியான விடை ஆப்ஷன் ஏ 3142. ஓகே. அடுத்து டிஎன்டிஆர்எஃப் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டிஎன்டிஆர்எஃபோட ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஆப்ஷன் பின்றது சரியான விடை. அடுத்து 66வது கொஸ்டின், 1945 நவம்பரில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் மீதான தேச துரோக வழக்கின் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸ் பாதுகாப்பு குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சர் தேஜ் பகதூர் சாப்ரு. அடுத்து 67வது கொஸ்டின், 1954 இந்திய பிரதமர் நேரு மற்றும் சீன பிரதமர் சு என் லாய் ஆகியோருக்கு இடையே கலைத்தான பஞ்சசீல கொள்கை. அப்போ பஞ்சசீல கொள்கை எந்த வருஷம் கையெழுத்தாச்சு 1954. யார் யாருக்கு இடையில இந்திய பிரதமர் நேரு மற்றும் சீன பிரதமர் சு என் லாய். ஓகே, இவங்களுக்கு இடையில தான் கையெழுத்தாச்சு. இதோட முதன்மை நோக்கம் எதோட தொடர்புடையதுன்னா ஆப்ஷனில் பாருங்கள், இரு நாட்டு அமைதின்றதான் முக்கியமாக. ஓகே, இதோட முதன்மையான நோக்கம் என்னது இரு நாட்டு அமைதி. ஓகே, அப்படி பார்க்க சொல்லுவது ஆப்ஷன் ஏன்றதான் சரியான விடை. அது கூட எக்ஸ்ட்ராவே இன்னொன்று கொடுத்துருக்காங்க, திபெத் மீதான சீனாவின் இறையாண்மையை அங்கீகரிப்பது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஸோ மற்ற ஆப்ஷனில் பாருங்களேன், மெக்மஹான் எல்லையை முறைப்படி வரையறுப்பது இது எப்போ 1914 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த எல்லைக்கோட்டை வரையறுக்கிறதுக்கு 1914 இதை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை இரு நாட்டுக்கான அமைதி என்பதே. அப்போ ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. 68வது கொஸ்டின், 1962 இந்திய சீன போரின் போது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் சீன படைகள் இந்திய பாதுகாப்பு அரண்களை தகர்த்து முன்னேறிய முக்கிய மலை கணவாய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது காரகோரம், பொம்திலா, நாதுலா இதெல்லாம் முக்கியமான பேசேஜ் தான். இதில் இருக்கிறதுல இந்த கொடுக்கப்பட்ட கொஸ்டினுக்கான சரியான விடை கொங்கன் பாஸ். ஓகேவா, கொங்கன் பாஸ். ஓகே, கொங்கன் பாஸ்.
இப்போ ஆப்ஷன் பின்றது சரியான விடை. தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இந்திய சீன போரின் போது இந்தியாவின் கிழக்கு பகுதியில் சீன படைகள் இந்திய பாதுகாப்பு அரண்களை தகர்த்து முன்னேறிய முக்கிய மலை கணவாய் என்ன அப்படின்னா கொங்கன் பாஸ். 69 கூற்று 1942 ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற வர்தா காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ராஜாஜி ஆதரித்தார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிறணும். ராஜாஜி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ஆதரித்தாரானா கண்டிப்பாக கிடையாது. ராஜாஜி ஆதரிக்கவில்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னா அதனால தான் அவர் சிஆர் ஃபார்முலான்னு ஒன்று கொண்டு வருவார். சிஆர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாரு. எப்போ 1944 கொண்டு வர்றாரு. ஸோ ராஜாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்தியாவுக்கும் முஸ்லீம் லீக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு இணக்கத்தை ஒரு ஒற்றுமையை உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காக பாகிஸ்தானோட முஸ்லீம் லீக்கோட கோரிக்கையும் அவர் கேட்பார். ஓகே. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை ராஜாஜி ஆதரித்தார் அப்படின்றது தவறு. இன்னொன்று ஆகஸ்ட் 8 ஓகேவா நடைபெற்ற வர்தா காங்கிரஸ் மாநாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1942 ஆகஸ்ட்டில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எந்த காங்கிரஸ் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டதுன்னா பம்பாய். ஓகே, பம்பாய் காங்கிரஸ் செயற்குழுவில் தான் நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோங்க. அப்போ கூற்றுன்றது தவறாக இருக்குது. காரணம் ராஜாஜி மற்றும் பூலாபாய் தேசாய் ஆகியோர் முஸ்லீம் லீக் கட்சியுடன் இணைந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா சிஆர் ஃபார்முலாவில் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்ட்டு ஒரு தற்காலிக தேசிய அரசை அமைத்து அதன் மூலம் போருக்கு பிந்தைய அதிகார மாற்றத்தை பெறலாம் என நம்பினர். ஸோ காரணன்றது சரியாக கொடுத்துருக்காங்க. கூற்றுன்றது வருதான்றது தப்பாக இருக்குது. பம்பாய் காங்கிரஸ் செயற்குழு. ஓகேவா? அப்படி பார்க்க சொன்னது கூற்று தவறு, காரணம் சரி. ஓகே, ஆப்ஷன் டின்றது சரியாக இருக்குது. கூற்று தவறாக கொடுத்துருக்காங்க, காரணம் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 70வது கொஷினு. பஞ்சசீல கொள்கை சரியான ஆண்டு 1950 ஏப்ரல் 8. இல்லை இப்போ தானே பார்த்தோம் பஞ்சசீல கொள்கை இந்தியா சீனாவுக்கு இடையில கையெழுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயர் கூட நம்ம பார்த்தோம் 1954. அப்போ ஏக்கு 3வது ஆப்ஷன் சரியாக இருக்கும். ஓகே, ஏக்கு 3 வரணும் அப்படின்னா பிஏ கேன்சல் பண்ணிடலாம், டிஏ எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து டெல்லி ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா 1950 ஏப்ரல் 8 நேரு லியாகத் அலிகான். ஓகேவா? ஸோ பிக்கு 4th ஒன்று வரும். அடுத்து வெள்ளையனே வெளியேறு, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதை வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. சிக்கு 1 வந்திருக்கணும். அடுத்து சீன படைகள் தக்லா தாக்குதல்ன்றது 1962. அந்த டேட்டோட தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க, செப்டம்பர் 8. அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த பொறுத்துக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அமைச்சரவை தூதுக்குழு கேபினெட் மிஷன் இருக்கு இல்லையா, கேபினெட் மிஷன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கான எல்லை வரையறைக்கு பரிந்துரைத்தது. ஆமாம், கேபினெட் மிஷன் இது பண்ணாங்க. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டங்களை ஏற்பதில் ஏற்பட்ட பிணக்கால் முஸ்லீம் லீக் 1946 ஆகஸ்ட் 16 அன்று நேரடி நடவடிக்கை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது அப்படின்னு பார்க்க சொல்லும்போது ஒருவேளை அவங்க நேரடி நடவடிக்கை நாளுக்கு அழைப்பு விடுத்ததுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை வேண்டி. ஓகே, அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. ஆனால் இது முக்கியமான நோக்கம் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை தான் அவங்களோட நேரடி நடவடிக்கையினால் அவங்க அழைப்பு விடுத்ததுக்கு காரணமாக அமைஞ்சது. ஓகே, அப்படி பார்க்க சொல்லும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் 1946 செப்டம்பர் 2 அன்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் முஸ்லீம் லீக் தொடக்கத்திலேயே இணைந்ததுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தவறு. முஸ்லீம் லீக் தொடக்கத்தில் இணைக்கல, பின்னால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து தான் அவங்க இணைஞ்சாங்க. அப்படி பார்க்க சொல்லும்போது ஸ்டேட்மெண்ட் 2 and 3 தவறாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரியாக இருக்குது. ஸோ கொஸ்டினில் எது தவறானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 மற்றும் 3. அடுத்து 72வது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். சுபாஷ் சந்திரபோஸ் 1939ஆம் ஆண்டு காங்கிரஸிலிருந்து விலகி ஃபார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கினார். இது ஃபார்வர்டு பிளாக் கட்சியை எந்த வருஷம் தொடங்கினார்? 1939. யார் தொடங்கினா? சுபாஷ் சந்திரபோஸ். இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 சரி. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2ல் 1943 அக்டோபர் 12 அன்று சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திரபோஸ் ஆசாத் ஹிந்த்
எனப்படும் தற்காலிக இந்திய அரசை நிறுவினார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரிதான். என்ன டேட்டு மட்டும் தப்பாக இருக்குது. 1943 அக்டோபர் 12 கிடையாது, அக்டோபர் 21. மற்றபடி சிங்கப்பூரில் தான் ஆரம்பித்தார். யார் ஆரம்பித்தா? சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆரம்பிச்சிருப்பார். ஆசாத் ஹிந்த் என்ற தற்காலிக இந்திய அரசு. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்க சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டேட்டு தப்பாக இருக்குது. அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவிற்கு கேப்டன் லட்சுமி தலைமை ஏற்றார் அப்படின்ற அந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனும் சரியாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்க சொல்லும்போது ஆப்ஷன் சி 1 and 3 சரியாக இருக்குது. அடுத்து 1945 சிம்லா மாநாடு தோல்வி அடைந்ததற்கான முதன்மையான காரணம். ஓகே, இந்த சிம்லா மாநாடு இந்த சிம்லா மாநாடோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இது வேவல் பிளானோட சம்மந்தப்பட்டது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, இந்த வேவல் பிளானோட இது என்ன இதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இடைக்கால அரசை அமைக்கிறதுக்கு இன்டரிம் கவர்மெண்ட்டை அமைக்கிறத பற்றி பேசுவாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தனித்தனியாக பிரிஞ்சு போகிற ஒரு சூழல் இருக்குது. இவங்களோட ஒற்றுமையை பற்றி இதில் பேசுவாங்க. ஸோ இந்த மாநாடு தோல்வி அடைந்ததற்கான முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸுடன் முஸ்லீம் லீக் சம அளவிலான பிரதிநிதித்துவத்தை பெற பிரிட்டிஷ் அரசு அனுமதிக்க மறுத்தது. ஓகே, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் வாசிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாகிஸ்தான் கோரிக்கையை சின்னா முற்றிலுமாக கைவிட மறுத்ததால் மாநாடு முறிவடைந்தது. வேவல் பிரபு பட்டியலினத்தவருக்கு தனி பிரதிநிதித்துவம் வழங்கியதை மகாத்மா காந்தி கடுமையாக எதிர்த்தார். அடுத்து பாருங்கள், அரச பிரதிநிதியின் செயற்குழுவிற்கு முஸ்லீம் பிரதிநிதிகளை நியமிக்கும் தனிப்பட்ட உரிமை தங்களுக்கு மட்டுமே உண்டு என முஸ்லீம் லீக் வாதிட்டது. இந்த 4மே ரீட் பண்ண சொல்லும்போது பொதுவாக சரியாக தோணலாம். ஆனால் இதில் முதன்மை காரணம் என்ன, இந்த சிம்லா மாநாடு தோல்வியடைய முதன்மை காரணம் என்னென்னா ஆப்ஷன் டி. என்ன அப்படின்னா, அரச பிரதிநிதியின் அந்த செயற்குழு இருக்குல்லையா, அந்த செயற்குழுவில் யார் இருப்பா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருப்பாங்க, முஸ்லீம் லீக் இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் லீக் என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் பிரதிநிதிகளை நியமிக்கும் தனிப்பட்ட உரிமை தங்களுக்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாதிடுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சிம்லா மாநாடோட தோல்விக்கு முதன்மையான காரணம். அப்போ ஆப்ஷன் டின்றது சரியான விடை. அடுத்து 74வது கொஸ்டின். 1946 ஆகஸ்டில் அறிவிக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கம் இன்டரிம் கவர்மெண்ட். ஓகே, அதில் அமைச்சர்கள், ஒவ்வொரு துறைக்கான அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்க எந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க அப்படின்றத பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ சீக்கியர் சர்தார் பல்தேவ் சிங் இவர் எந்த அமைச்சகத்தை பார்த்துக்கிட்டார் அப்படின்னா, டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சகத்தை பார்த்துட்டார். ஓகே, இவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னா சீக்கியர். அடுத்து பாபா காமர்ஸ் ரிலேட்டடான அந்த ஒரு அமைச்சகத்தை பார்த்துக்கிட்டாரு. ஸோ அவர் பார்சி சமூகத்தை சார்ந்தவர். அடுத்து ஜெகஜீவன் ராம் எந்த அமைச்சகத்தை பார்த்துக்கிட்டாருன்னா, லேபர் டிபார்ட்மெண்ட், தொழிலாளர் நலத்துறை. ஓகேவா, தொழிலாளர் நலத்துறை பார்த்துட்டவர் யார் அப்படின்னா ஜெகஜீவன் ராம். இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அடுத்து ஜான் மாத்தாய் டிரான்ஸ்போர்ட். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வேஸு இது எல்லாத்தையும் பார்த்துட்டது யார் அப்படின்னா ஜான் மாத்தாய். ஓகே, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் யாருன்னா ஜான் மாத்தாய். இது எல்லாமே இன்டரிம் கவர்மெண்ட்டில். ஸோ இவர் யாருன்னா இந்திய கிறிஸ்தவர். ஸோ இது எல்லாமே கொடுக்கப்பட்டது எல்லாமே சரியாக நேருக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1, 2, 3, 4ன்றது சரியான விடை. அடுத்து 75வது கொஸ்டின். 1947 நிதி அமைச்சராக லியாகத் அலிகான் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது சோசலிச நிதிநிலை அறிக்கை என்று அழைக்கப்பட்டது. இது மிகச் சரியானது. தொழில்கள் மற்றும் பெரும் வர்த்தக அமைப்புகள் மீது அதிக வரிகளை விதித்ததோடு வரி ஏய்ப்பு குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்க பரிந்துரைக்கப்பட்டது. இதுவும் சரியானது. இவ்வறிக்கையின் மறைமுக நோக்கம் காங்கிரஸை ஆதரித்த பெரும் வர்த்தகர்களை குறிவைத்து காங்கிரஸுக்கும் லீக்குக்கும் இடையிலான பிணக்கை அதிகப்படுத்துவதே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் இது மறைமுக நோக்கமாக தான் குறிப்பிட்றாங்க அப்படின்றனால இதுவும் சரியானதான். ஸோ ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்து 76வது கொஸ்டின். பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. காலனியத்திற்கு பிந்தைய சுதேச அரசுகளின் இணைப்பின் போது நடைபெற்ற புகழ்பெற்ற போராட்டங்கள். ஸோ இது எல்லாமே புகழ்பெற்ற போராட்டங்கள். ஓகேவா, எங்கெங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
புன்னப்புறா வயலார் ஆயுத போராட்டம் எங்கே நடந்துச்சு? திருவாங்கூரில் நடந்துச்சு. பிரஜாமண்டல் இயக்கம் எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஒடிசா. நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க சொல்லும் போதே இதை பற்றி பிரஜாமண்டல் இயக்கத்தை பற்றி தெளிவாகவே பார்த்துருப்போம். எங்கே அப்படின்னா ஒடிசாவில். அடுத்து தெலுங்கானா மக்கள் பழங்குடியினர் கிளர்ச்சி எங்கே நடந்துச்சு? ஹைதராபாத். மகாராஜாவுக்கு எதிரான காங்கிரஸ் போராட்டம் எங்கே நடந்துச்சு? மைசூரில் நடந்துச்சு. இப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2, 1, 4 and 3. அடுத்து 77வது கொஸ்டின், பசலலி தலைமையிலான மாநில மறுசீரமைப்பு ஆணையம். ஓகேவா? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறோங்க. இதை பற்றி நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இது எப்போ அமைச்சிருப்பாங்க? 1953 அமைச்சிருப்பாங்க. யாரோட தலைமையில்? ஃபசல் அலி தலைமையில். யார் இருப்பாங்க? KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. ஓகே, இதெல்லாம் முக்கியமான டேட்டா. ஃபசல் அலி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. KM பணிக்கர் இருப்பார், HN குன்ஸ்ரு இருப்பார். ஓகே, இவங்களை உறுப்பினர்களாக கொண்ட இவ்வாணையம் 16 மாநிலங்களை கொண்ட இந்திய யூனியனை வரையறுத்தது. ஆக்சுவலாக இவங்க பரிந்துரைத்து 14 மாநிலங்கள் ப்ளஸ் 6 யூனியன் டெரிட்டரி, இதைத்தான் அவங்க பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ மற்ற ஆப்ஷனை பாருங்கள். இக்குழுவின் பரிந்துரையின்படி 1956 ஆந்திர பிரதேசம், கேரளம், கர்நாடகம் ஆகியவை பிரிக்கப்படாமல் இங்கேயே தவறாயிருச்சு. ஓகே, மதராஸ் மாகாணத்துடனே நீடித்தது கிடையாது. ஆந்திர பிரதேசம் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படின்னா பி ஆப்ஷன் தவறாக இருக்குது. இக்குழு மொழி வாரியான மறுசீரமைப்பு கொள்கையை முற்றிலும் நிராகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, மொழி வாரியான மாநிலங்கள் அமைக்க பரிந்துரைத்தது, முற்றிலும் நிராகரித்தது அப்படின்றது தவறானது. அடுத்து பசல் அலி பட்டாபி சீதாராமையா ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்டிருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் தவறானது. அப்போ இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன் போக சொல்லும்போது ஆப்ஷன் ஏன்றது சரியான விடை. அடுத்து 78வது கொஸ்டின், கூற்றுகளை ஆராய்க. கூற்று: 1946 பிப்ரவரியில் பம்பாயில் வெடித்த ராயல் இந்திய கடற்படை கழகத்தை மகாத்மா காந்தி ஆதரிக்கவில்லை மற்றும் அதனை கடுமையாக கண்டித்தார்ன்றது சரி. ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தியடிகள் அகிம்சையை தான் பின்பற்றி போனாங்க. அதனால் இந்த மாதிரி வன்முறையை அவர் கண்டிப்பாக ஆதரிக்கவில்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சரிதான். அடுத்து காரணம் பார்ப்போம். இக்கழகம் காங்கிரசின் அடிப்படை தத்துவமான அஹிம்சை நெறிக்கு மாறாக வன்முறை பாதையில் சென்றதுடன், அப்போ இதுவரை சரி. இந்து முஸ்லிம் மாலுமிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதை, அதுவும் சரி. அவர் வகுப்புவாதமாக கருதினார். பாருங்களேன், 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்படுறது எப்படி வகுப்புவாதமாக இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது வகுப்புவாதமாக அவர் கருதவில்லை. இந்து முஸ்லீம் மாலுமிகள் ஒன்றிணைந்து செயல்படுது ஒற்றுமைக்கான ஒரு ஒற்றுமைக்கான செயல்பாடாக இருக்குமே தவிர வகுப்புவாதமாக இருக்காது. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தவறாக இருக்குது. அப்படி பார்க்க சொல்லும் போது ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. 79வது கொஸ்டின், வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது அமைக்கப்பட்ட இணை அரசுகள் மற்றும் முக்கிய தலைவர்களை சரியாக பொறுத்துக. ஓகேவா? இது பேரலல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பேரலல் கவர்மெண்ட்டு எந்த இடத்துல யார் தலைமையில் அமைச்சாங்க, அதோட முக்கிய தலைவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லும்போது பலியா அப்படின்ற அந்த இடத்துல யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா சித்து பாண்டே. இந்த பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேங்க. அடுத்து தம்லுக்குன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதோட இந்த பேரலல் கவர்மெண்ட்டுக்கு தலைவராக இருந்தது சாடிஷ் சமந்தா. ஓகே, அடுத்து சதாரா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். வாரிசு இழப்பு கொள்கை மூலம் இணைக்கப்பட்ட முதல் பகுதி என்ன அப்படின்னா சதாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் 1848. அதோட முக்கிய தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஒய்பி சவான் நானா பாட்டீல். அப்படி பார்க்க சொல்லும்போது இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3 and 1. ஓகேவா? அடுத்து கடைசி கொஸ்டின் 80. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1944ஆம் ஆண்டு சி ராஜாஜி வெளியிட்ட சிஆர் திட்டம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சிஆர் ஃபார்முலா. அதில் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையே இருந்த அரசியல் முடக்கத்தை தீர்க்க தவறியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது சரிதான். ஓகேவா? ஏன்னா ஒருவேளை அது தீர்த்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. ஸோ சிஆர் திட்டத்தை ஏற்றுக்கல யார் நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸுமே ஏற்றுக்கல. ஓகேவா? சிஆர் திட்டம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் இடையே இருந்த அரசியல் முடக்கத்தை தீர்க்க தவறியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது சரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம்
முகமது அலி ஜின்னா இத்திட்டத்தை ஆதரித்த போதிலும் இந்து மகாசபை தலைவர்கள் மற்றும் விநாயக் தாமோதர் சவார்கர் போன்றோர் இதனை நாட்டை துண்டாடும் முயற்சி என கடுமையாக எதிர்த்தனர். சியா திட்டத்தை முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கல, இத்திட்டத்தை ஆதரிக்கவில்லை. ஆனால் காரணம் என்ன சொல்லியிருக்காங்க, முகமது அலி ஜின்னா இத்திட்டத்தை ஆதரித்த போதிலும் சொல்லியிருக்காங்க. இப்போ காரணம் தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ 80வது கொஸ்டினை பொறுத்தளவு கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சின்றது சரியான விடை. ஸோ இந்த வார தேர்வுக்கான விரிவான விளக்க குறிப்புகள் பார்த்துட்டோம். அடுத்த வாரத்திற்கு முழுமையாக தயாராகுங்க. அதற்கான சிலபஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு நல்லா படிங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு இடையில ஒரு 1000-2000 பேர் காம்படிஷனில் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ காம்படிஷனுக்கு மத்தியில் நம்ம கஷ்டமாக கடினமாக இன்னொன்று என்னென்னா விருப்பப்பட்டு படிங்க. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக கான்செப்ட்ஸ்லாவும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் சில கொஸ்டின்ஸை கான்செப்ட்ஸ்லாம் இப்போ இதில் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோம். இதில் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சுருப்பேன். இந்த கான்செப்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ எப்படி கேட்டாலும் அதுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படின்ற அளவுக்கு நம்ம தயாராகணும். ஓகே, விடாமுயற்சியோடு தொடர்ந்து படிப்போம். கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்றது இல்லாமல் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தை திருடி படிங்க. நேரம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நேரத்தை உருவாக்கிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தை உருவாக்கிட்டு படிங்க. ஆல் தி பெஸ்ட்.